மகேந்திரவாடி குகை கோவில் வேலூரிலிருந்து 58 கிலோமீட்டர், ஆற்காட்டிலிருந்து 36 கிலோமீட்டர் மற்றும் அரக்கோணத்திலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மகேந்திரவாடி சோளிங்கருக்கு அருகில் அமைந்துள்ள ஒரு சிறிய கிராமமாகும். இந்த கிராமம் பல்லவ மன்னர் முதலாம் மகேந்திரவர்மன் கட்டிய மகேந்திரவாடி பாறை கோயிலுக்கு பிரபலமானது. இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள கல்வெட்டுகள் இந்த கோயில் குணபரரால் தோண்டப்பட்டதை குறிப்பிடுகின்றன. இந்த கோயில் இந்திய தொல்பொருள் ஆய்வகத்தின் பராமரிப்பில் உள்ள ஒரு ஒற்றைக்கல் பாறையில் வெட்டப்பட்ட குகை கோயிலாகும். இந்த குகை கோயில் விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. இந்த கோயிலின் கருவறையில் யோக நரசிம்ம தோரணையை சித்தரிக்கும் நரசிம்மரின் உருவம் உள்ளது. இந்த கோயிலில் காணப்படும் கல்வெட்டு இந்த இடத்தை மகேந்திர விஷ்ணு கிரகா என்று அழைக்கிறது. குகை கோயில் கிழக்கு நோக்கி உள்ளது. முன் முகப்பில் 2 தூண்களால் தாங்கி தாமரை வடிவமைப்புகளால் அழகாக செதுக்கப்பட்டுள்ளது. குகையின் பின்புற சுவரை நோக்கி செதுக்கப்பட்ட கருவறை. சன்னதியின் நுழைவாயிலில் 2 நன்கு செதுக்கப்பட்ட துவாரபாலகர்கள் உள்ளன. யோக நரசிம்மரின் சிலை கருவறைக்குள் வைக்கப்பட்டுள்ளது. கல்வெட்டுகள் பல்லவ கிரந்த எழுத்துக்களிலும் சமஸ்கிருத மொழியிலும் எழுதப்பட்ட 4 வரிகளை கொண்ட முதலாம் மகேந்திரவர்மனின் ஒரே கல்வெட்டு தாமரை பதக்கத்திற்கு கீழே தெற்கு தூணின் வடக்கு முகத்தில் பொறிக்கப்பட்டுள்ளது. இந்த கோயிலில் காணப்படும் கல்வெட்டு இந்த இடத்தை மகேந்திர விஷ்ணு கிரகா என்று அழைக்கிறது.